நீங்க என்னைக்குமே இந்த 5 விஷயத்துல மட்டும் பணத்த தொலைச்சிறாதீங்க. முதல் விஷயம் புது கார். நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கிட்டு, அத மெயின்டெயின் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு நீ நெறைய பணம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, வாங்குனா பிராண்டட் மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்ற ஆளா? அப்ப உங்களுக்கு தான். நீங்க பிராண்டடா வாங்கக்கூடிய பொருள விட, அத விட கொஞ்சம் ஆவரேஜா இருக்கக்கூடிய பொருள் வாங்குறதுனால, உங்களுக்கு நெறைய பணம் சேவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா, பிராண்டட் பொருள் மாரி நெறைய செகண்ட் காப்பி வருது. அத நீங்க வாங்க ட்ரை பண்ணலாம். அது பார்க்க கொஞ்சம் பிராண்டடாவும் இருக்கும். அதே சமயம் உங்க காசையும் மிச்சப்படுத்தும். 3 விஷயம் பார்த்தீங்கன்னா, சரி நான் கொஞ்சம் சீப்பான பொருள வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமான பொருள் வாங்காதீங்க. இதுக்கு நீங்க ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு பொருளயே வாங்கிட்டு போயிடலாம். 4வது விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்காரணத்த கொண்டும் கிரெடிட் கார்ட் மட்டும் வாங்குற அளவு வச்சுக்காதீங்க. அதோட லிமிட் தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா, வாங்குறதுல தப்பு இல்ல. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சூதாட்டம், லாட்டரி இத நம்பி போறது. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்த, உங்களுக்கு பலன் இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்து மேல போயிட்டு நம்பி போடாதீங்க. ஏன்னா, அது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி உங்க லைஃப்ல தேவையில்லாம ஒரு பொருள வாங்கிட்டு, "இத ஏன்டா வாங்குனோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஒரு பொருள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.